தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 5:30 மணியளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள். வங்கக்கடல்ல 6ஆம் தேதி வாக்குல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த சூழல்ல நேற்று மாலை நேரத்திலேயே அது உருவாகி இருப்பதாக, அதாவது ஒரு நாள் கணிக்கப்பட்டதுக்கு முன்னதாக 5ஆம் தேதி வாக்கிலேயே உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக உருவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது இது தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடியது தொடர்ச்சியாக நேற்று மாலை 5:30 மணி அளவில் உருவாகி இருப்பதாகவும், தொடர்ந்து இது அவருடைய வலு என்பது 5.8 கிலோமீட்டர் உயரம் வரையிலும் இது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அடுத்த 24 மணி நேரம், அதாவது இன்றைய தினம் அல்லது நாளை காலைக்குள்ளாக இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது நகர்ந்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது நகர்ந்து வரக்கூடிய சற்று மேல் நோக்கி வடக்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள் நெருங்கி வரும்பொழுது தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுவதன் காரணமாக ஏதும் மழைக்கான வாய்ப்புகள் பெரிய தாக்கத்தில் இல்லை. மேலும் இது நெருக்கத்தில் வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரையிலும் தொடர்வதன் காரணமாக பொங்கலுக்கு முன்பாகவே மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.